ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிலேருந்து யூனிட் 3 வந்து ஃபுல்லாகவே ஒன் வேர்டு டைப்பில் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல்லேருந்து நியூ டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜில் வந்துட்டு என்னென்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஓ எக்ஸாம் சிலபஸில் உள்ள தமிழ் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். மற்றும் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ஒரு ரிவிஷனுமே கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைக்காலஜியில் உள்ள யூனிட் 3 வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சமூக மனவளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பற்றிய முக்கியமான ஒன் வேர்டு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்பெர்க் அவர்கள் வந்து குழந்தைகளோட ஒழுக்க வளர்ச்சி வந்து 3 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்கிறாரு. அடுத்து 2வது கொஸ்டின். சமூக கற்றல் கொள்கையில் டேஸ் என்பவர் தாமே ஆய்ந்தறிந்த கற்பதற்கு முன்பாகவே குழந்தைகள் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி தம்முடைய நடத்தையை மேற்கொள்கின்றார் என கண்டார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பிரட் பாண்டுரா அப்படிங்கிறவங்க 1925. இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தையானது தன்னோட பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி அதை பார்த்து அப்படியே பின்பற்றி தானும் அந்த சூழலை வந்து பின்பற்றி நடக்குது, தன்னோட நடத்தை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா ஆல்பிரட் பாண்டோரா. அடுத்து 3வது கொஸ்டின். சமூக மனவெழுச்சிகளை பாதிக்கும் காரணிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து நேரடியான காரணிகள், இன்னொன்று வந்து மறைமுக காரணிகள். இந்த இரண்டுமே சமூக மனவெழுச்சிகளை பாதிக்கும் காரணிகளாக கருதப்படுது. 4வது கொஸ்டின். டேஸின் சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலை அல்லது மன சமூக கோட்பாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, எரிக்சனோட சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் கோட்பாடை வந்துட்டு மன சமூக கோட்பாடு அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தோம்னா, எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி மனித வளர்ச்சியில் உள்ள நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வளர்ச்சி படிநிலைகளை வந்து குறிப்பிடுறாரு எரிக்சன் அவர்கள் வந்துட்டு. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின். குறிப்பிட்ட ஓர் எல்லை வரை மனவளர்ச்சி அதிகரித்தால் சாதனையை தூண்டி அதிகரிக்க செய்யும், அதற்கு மேல் அது சாதனையை குறுக்கிடும், இதனை டேஸ் விதி என்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எர்க்ஸ்-பிட்சன் விதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 7வது கொஸ்டின். ஒரு மனவளர்ச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுகிறது, இதனை டேஸ் என்பர், மனவெழுச்சி நீட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 8வது கொஸ்டின். டேஸ் என்பாரது கருத்துப்படி மனவளர்ச்சிகள் 3 பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன, இவை ஒவ்வொன்றும் இருமுனைகளை கொண்டவை. யாரோட கருத்துப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரால்ட் சால்ஸ்பர்க் அவரோட கருத்துப்படி மனவளர்ச்சிகள் வந்து 3 பரிமாணங்களில் பரவி காணப்படுது, இவை ஒவ்வொன்றும் இரு முனைகளை கொண்டவைகளாக காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 9வது கொஸ்டின். கோல்பெர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் எத்தனை படிநிலைகளை குறிப்பிட்றாரு பார்த்தா, கோல்பெர்க் வந்து குழந்தைகளோட ஒழுக்க வளர்ச்சியில் 3 படிநிலைகளை குறிப்பிட்றாரு. 3 படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜை வந்து குறிப்பிட்றாரு. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்குறோம். பட்டறி நிலை, ஆதிக்க நிலை, சமூக நிலை, தனித்த நிலை எனும் 4 நிலைகளுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்க வளர்ச்சி. 11வது கொஸ்டின். குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவளர்ச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என கருதுபவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராய்டு. அடுத்து 12வது கொஸ்டின். குழந்தைகளின் எதிர்மறை மனவளர்ச்சியின் வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்ப்படியாமை. அதாவது குழந்தைகளோட எதிர்மறை மனவளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரியவங்க சொல்கிறத வந்து அதை கேட்குறாம அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது தான் கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 13வது கொஸ்டின். கூட்டாளி குழு பருவம் எனப்படுவது பிள்ளை பருவம். 14வது கொஸ்டின். குழந்தைகளுக்கு நினைவாற்றல் தொடங்கும் வயது 2 வயது முதல் வந்து நமக்கு நினைவாற்றல் வந்து குழந்தைகளுக்கு தொடங்குது. அடுத்து 15வது கொஸ்டின். மனவளர்ச்சி என்பது டேஸ் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையாகும், உணர்ச்சிகள். 16வது கொஸ்டின். மனவளர்ச்சி முதிர்ச்சி கொண்டவரோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறரோடு ஒத்துழைத்தல் அப்படிங்கிறத வந்து காணப்படும். அடுத்து 17வது கொஸ்டின். ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்புண்டு என கருதியவர் யாருன்னு பார்த்தோம்னா கோல்பெர்க். 18வது கொஸ்டின். அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல் அப்படின்னு பார்த்தோம்னா தன்வயப்படல், பொருந்தி போதல். 19வது கொஸ்டின். உளவியலாளர் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4. 20வது கொஸ்டின். பிள்ளை பருவம் அப்படிங்கிறதுக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வயது முதல் 12 வயது வரை பிள்ளை பருவம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து காணப்படுது. அடுத்து 21வது கொஸ்டின். ஹீரோ ஒர்ஷிப் மனப்பான்மை காணப்படும் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளை பருவத்தில் தான் குறிப்பிடுறாங்க.
22வது கொஸ்டின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைபவை மனவெழுச்சி அதிர்வுகள். அடுத்து 23வது கொஸ்டின் நம்பிக்கை, தன்னாட்சி, நெருக்கம் போன்ற பண்புகளை கொண்டிருப்பவர் நிறையாளுமை உடையவர். போன்ற பண்புகளை உடையவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறையாளுமை உடையவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து 24வது கொஸ்டின் குறையாளுமை கொண்டவரோட பண்பு எப்படி இருக்கும்னா தனிமை. அதாவது குறையாளுமை கொண்டவர் வந்துட்டு தனிமை நிலையில் வந்து காணப்படுவாங்க. அடுத்து 25வது கொஸ்டின் எரிக்சன் குறிப்பிடும் நடுமுதிர் வயது பருவத்தின் சமூக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தாராள மனப்பான்மை. அடுத்து 26வது கொஸ்டின் சுற்றுப்புறமும் பள்ளியும் செல்வாக்கு பெறும் எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டோட படிநிலைகள் பார்த்தோம்னா 4 நிலைகள் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 27வது கொஸ்டின் எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 0 முதல் 1 வயது, அதாவது கருவுற்றதிலிருந்து 1 வயது வரை வந்துட்டு மனசமூக கோட்பாட்டோட முதல் நிலையாக வந்து எரிக்சன் குறிப்பிடுறாரு. அடுத்து வந்துட்டு 28வது கொஸ்டின் எரிக்சன் குறிப்பிடும் மனசமூக கோட்பாட்டோட 2ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வயது வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 29வது கொஸ்டின் எரிக்சன் குறிப்பிடும் மனசமூக கோட்பாட்டோட 3ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வயது முதல் 5 வயது வரை காணப்படுது. அடுத்து 30வது கொஸ்டின் எரிக்சன் குறிப்பிடும் மனசமூக கோட்பாட்டின் 4ஆம் நிலை 4th ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வயது முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை குறிப்பிடுறாரு. அடுத்து 31வது கொஸ்டின் எரிக்சன் மன சமூக கோட்பாட்டின்படி 5ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா குமர பருவம் சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 32வது கொஸ்டின் பார்க்குறோம். எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி 6ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா முன்முதிர் பருவம். 6வது ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு முன்முதிர் பருவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 33வது கொஸ்டின் எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி 7ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நடுமுதிர் பருவம் சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 8ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா பின்முதிர் பருவம். எரிக்சனோட மன சமூக கோட்பாட்டின்படி 8ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா பின்முதிர் பருவமாக வந்து அழைக்கப்படுது. அடுத்து 35வது கொஸ்டின் பார்க்குறோம். அதிகமாக கவலைப்படுவதால் உண்டாகும் எதிர்விளைவு. நமக்கு அதிகமாக கவலைப்படுறனாக்குள்ள ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா எரிச்சல் தோன்றும், மாயத்தோற்றம், சுவாச நோய் போன்ற எதிர்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ வந்து சைக்காலஜியில் யூனிட் 3ல் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம அடுத்து வந்து யூனிட் 4 வந்து பார்க்கலாம்.